இந்த வீடியோவில் தமிழ் சினிமா நடிகர் பகவதி பெருமாள் அவர்களை பற்றி பார்ப்போம். பிறந்த தேதி ஜூலை 23, 1978. ஸ்கூல் எங்கே படிச்சிருக்காங்கன்னா ஸ்கோட் கிறிஸ்டியன் ஸ்கூலில் படிச்சிருக்காங்க. காலேஜ் மெட்ராஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியில் பிடெக் ஃபஸ்ட்டு கிளாஸில் டிகிரி முடிச்சிருக்காங்க. சின்ன வயசுலேருந்து அவங்க தாத்தா இவருக்கு மகாபாரதமும் ராமாயணமும் சொல்லி சொல்லி வளர்த்தனால என்னமோ இவருக்கு சினிமாவில் நுழைவதற்கு ஒரு காரணம் என்று அவர் நம்புகிறார். அவரோட அம்மாவுக்கு மூவி பார்க்கணுன்னா ரொம்ப பிடிக்கும். இவங்க சிவாஜி சாரோட பிக்கஸ்ட் ஃபேன் கூட சொல்லலாம். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட படம் பார்க்காத நாளே கிடையாது. அவங்க அந்த காலத்திலே விசிஆரில் படம் பார்க்கணுன்னா ரொம்ப பிடிக்கும் இவங்களுக்கு. இதுக்காகவே விசிஆர் வாங்கி 3 வருஷத்தில் 1000 படத்துக்கு மேலே பார்த்துருக்காங்க இவங்களோட அம்மா. அவருக்கு 8 வயசாக இருக்கும்போது அவங்க அப்பா கிட்ட போய் சொல்கிறாரு, எனக்கு டேரக்டர் ஆகணும்னு ஆசையாக இருக்குப்பா அப்படின்னு. அதுக்கு அவங்க அப்பா சொல்கிறாங்க, நீ மெடிக்கல் இல்லை இன்ஜினியரிங் படிச்சுட்டு அதுக்கப்புறம் டேரக்டர் ஆகணும்னு சொல்கிறாங்க. இவரும் அவங்க அப்பா பேச்சு தட்டாமல் இன்ஜினியரிங் படிக்கும் போதே 4th இயரில் அவங்க அப்பா கிட்ட போய் சொல்கிறாரு, அப்பா நீங்கள் சொன்ன மாதிரி நான் இன்ஜினியரிங் படித்து முடிக்க போகிறேன், நான் இதுக்கப்புறம் அசிஸ்டன்ட் டேரக்டர் ஆகிறதுக்கு நான் போகலாமா அப்படின்னு அவங்க அப்பா கிட்ட போய் கேட்குறாரு. அவங்க அப்பாவும் சரி நீ இதுக்கப்புறம் வந்து டேரக்டர் ஆகு அப்படின்னு சொல்லிட்டாரு. ஃபைனல் இயர் படிக்கும்போது அவரோட ஃப்ரெண்டு சொல்கிறாரு, டைரக்டர் அல்ஃபோன்ஸ் கூட தான் பிரேம் வந்து ஒர்க் பண்ணுறாங்க, நம்ம அவரை மீட் பண்ண போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. கிட்ட போய் பேசுகிறாங்க. 1 மணி நேரமாக பேசுகிறார் பகவதி பெருமாள். அதுக்கு பிரேம் வந்து வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் 6 மணி நேரத்துக்கு மேலே வந்து பிரேம் கிட்ட வந்து பகவதி பெருமாள் பேசி பேசி அவரை மைண்ட் வாஷ் பண்ணி, சரி இந்த ரெஸ்யூம் வந்து நீ எழுதி கொடுத்துட்டு போ, நான் இதுக்கப்புறம் படம் பண்ணும்போது உன்னை கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் மணி சார், சங்கர் சார், பாலா சார், பாரதிராஜா சார், பாலு மகேந்திரா சார் ஆஃபீஸ்க்கெலாம் போய் அசிஸ்டன்ட் டேரக்டர் ஆகிறதுக்கு ரெஸ்யூமெல்லாம் கொடுத்துட்டு வர்றாங்க. மணிரத்ன சார் ஆஃபீஸ்க்கு போகிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பாலா சார் ஆஃபீஸ்க்கு போயிட்டு அங்கே இருக்கிறவங்கக்கிட்ட 1 மணி நேரத்துக்கு மேலே பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பாலா சார் வந்து மறுப்பு கடிதம் எழுதி கொடுத்துட்டாரு. சங்கர் சார் ஆஃபீஸ்க்கு போகிறாங்க. அவரோட ரெஸ்யூம் வந்து தூக்கி எரிஞ்சிட்டாங்க. பாலு மகேந்திரா சார் ஆஃபீஸ்க்கு போகிறாங்க. அங்கே வெற்றிமாறன் சார் இயக்குனராக இருந்திருக்காரு. அந்தளவுக்கு அப்போது ஃபேமஸ் கிடையாது. பாலு மகேந்திரா சார் உள்ளே வாங்க அப்படின்னு கூப்பிட்டு, நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க, எந்த ஊர்லேருந்து வரீங்க எல்லாமே கேட்குறாங்க. அவர் எழுதின 25 புத்தகங்களை கொடுத்து இதெல்லாம் படிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவரோட ரெஸ்யூமை பார்த்துட்டு, நான் 1 வருஷம் கழித்து நான் மூவி பண்ணுவேன், அப்போது நீங்கள் கூப்பிட்றேன். அதுக்கப்புறம் பிரேம் வந்து அவரோட கன்னட படத்தில் உதவி இயக்குனராக வந்து பகவதி பெருமாளை கூப்பிட்றாங்க. நீங்கள் இந்த படத்தில் வந்து உதவி இயக்குனராக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. முதல் படத்தில் டைரக்டர் ரகுநாத் கார்த்திக் வந்து திட்டுறாரு, நீங்கள் செய்தித்தாள் படிக்க வேண்டாம், செட்டில் எந்த வேலை செய்ய வேண்டாம் என்று திட்டிக்கிட்டே இருக்காரு. அதுக்கப்புறம் அந்த படத்தோட கடைசி நாளில் எல்லா டெக்னீஷியன்களும் இவரை வந்து கட்டி பிடிக்கிறத ரகுநாத் கார்த்திக் வந்து பார்க்குறாரு. காக்க படத்தில் உதவி இயக்குனராக பண்ணுறாரு. அதுக்கப்புறம் சங்கர் சார் வந்து என்னோடய படத்தில் நீங்கள் உதவி இயக்குனராக இருக்கணுக்காக நேரில் வந்து பார்க்க வாங்க அப்படின்னு சொல்கிறாரு. இவரும் அவரை பார்க்குறதுக்காக செல்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து ரோபோ படத்தில் விஞ்ஞானி, காதல், ரோபோ என்ன கதை வேணால் எழுதுங்க, ஆனால் எனக்கு 8 மணி நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் வந்து எழுதி கொடுக்கணும் அப்படின்னு சங்கர் சார் சொல்கிறாரு. கட்டத்தில் நம்ம சினிமா விட்டே போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. இருந்தாலும் ஒரு சான்ஸ் கேட்டு பார்ப்போன்னு சொல்லிட்டு நிறைய டேரக்டர்கிட்ட வந்து கதையை சொல்கிறாரு. யாருமே இவரோட கதையை அக்செப்ட் பண்ணலை, எல்லாருமே ரிஜெக்ட் தான் பண்ணாங்க. அதுக்கப்புறம் தான் டேரக்டர் பாலாஜி வந்து இவரை மீட் பண்ணுறாங்க. நீங்கள் நடுவில் கொஞ்சம் பக்கத்தில் காணதில் படத்தில் வந்து நடிங்க அப்படின்னு சொல்கிறாரு. இவரும் நடிக்கிறாரு. அதுக்கப்புறம் தான் சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ளே இவர் உள்ளே வராரு.